வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரையிங் மற்றும் டீஹைட்ரேஷன் என்றால் என்ன, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மாய்ஸ்சர் ரிமூவல் ஏன் அவசியம், மாய்ஸ்சர் கண்டென்ட் வெட் பேசிஸ் ட்ரை பேசிஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ட்ரையிங் இன் பேசிக் பிரின்சிபல் மற்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ், மேலும் பிளான்ச்சிங், சல்ஃபிட்டிங் போன்ற ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸுடைய பர்பஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரையிங் பெஸ் டீஹைட்ரேஷன் கம்பேரிஷன், மேலும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸை எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணலாம் என்பதையும் பார்க்க போறீங்க. ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அதிக அளவு மாய்ஸ்சர் அல்லது வாட்டர் இருக்கும். உதாரணமாக ஒரு ஃப்ரெஷ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் அதிக மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர வாய்ப்பு அதிகம், விரைவில் ஸ்பாயில் ஆகும். அதே டொமேட்டோவை ப்ராப்பர்லி ட்ரை செய்தால் டொமேட்டோ இன்ட்டு மாய்ஸ்சர் ரிமூவல் என்ன நடக்கும், வாட்டர் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், தென் மைக்ரோபியல் க்ரோத் கம்மியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிம்பிள் ஸ்டோரி. ஒரு விவசாயி 100 கிலோ டொமேட்டோ அறுவடை செய்கிறார். ஃப்ரெஷ் டொமேட்டோவை நீண்ட நாட்கள் வைத்திருந்தால் என்ன ஆகும், ஃபங்கல் க்ரோத், பாக்டீரியல் க்ரோத், என்சைமேட்டிக் சேஞ்சஸ், கலர் சேஞ்ச், சாஃப்டனிங், ஸ்பாயிலேஜ் ஏற்படலாம். அதனால் டொமேட்டோவில் உள்ள எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் செய்து டொமேட்டோ ஃப்ளேக்ஸ் அல்லது பவுடர் போன்ற ப்ராடக்டாக மாற்றலாம். இதுதான் ட்ரையிங் அல்லது டீஹைட்ரேஷன் முக்கிய கான்செப்ட். ட்ரையிங் என்பது ஒரு ஃபுட் மெட்டீரியலில் உள்ள மாய்ஸ்சரை ஹீட் மற்றும் மாஸ் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் மூலம் பார்ஷியலி அல்லது சப்ஸ்டான்ஷியலி ரிமூவ் செய்வது ஆகும். அது சிம்பிளாக சொல்லப்போனால், ட்ரையிங் அப்படின்னா ஃபுட்டில் இருக்கும் வாட்டரை ரிமூவ் செய்வது. ஃபுட் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டீஹைட்ரேஷன் என்பது ஃபுட் மெட்டீரியலின் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கண்ட்ரோல்டு கண்டிஷனில் யூஷுவலி ஹீட்டட் ஏர் சர்க்குலேஷன் மூலம் டிசைர்டு சேஃப் லெவலுக்கு குறைக்கும் ப்ராசஸ் ஆகும். ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ட்ரையிங் அப்படின்னா ப்ராட் அல்லது ஜென்ரல் டேர்ம், டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு அல்லது ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் ப்ராசஸ் என்று பொதுவாக ஃபுட் ப்ராசஸிங்கில் குறிப்பிடப்படுகிறது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ், அதாவது மாய்ஸ்சர் குறைவதால் ஸ்பாயிலேஜ் குறையும். 2, மைக்ரோபியல் க்ரோத் கண்ட்ரோல் ஆகும். எப்படின்னா, பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்ட் ஆகியவற்றின் க்ரோத் குறையும். 3, வெயிட் ரிடக்ஷன், வாட்டர் ரிமூவ் செய்வதால் ப்ராடக்டோட வெயிட்டு குறையும். 4, வால்யூம் ரிடக்ஷன், தெரியும், ட்ரைடு ப்ராடக்ட்ஸின் வால்யூம் பொதுவாக குறையும். 5, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரிடக்ஷன், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ட்ரை பண்ணுறதுனால ப்ராடக்டோட வெயிட் வந்து குறையுது. வெயிட் கம்மியான என்ன ஆகணும், அதிகப்படியான வால்யூம் வந்து லோட் பண்ணலாம். ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். 6 பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சேவிங், ட்ரை ப்ராடக்ட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் தேவைப்படும். 7, சீசனல் அவைலபிலிட்டி, சீசனில் கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸை ஆஃப் சீசனிலும் பயன்படுத்த முடியும். 8, வேல்யூ அடிஷன், அதாவது ஃப்ரெஷ் மேங்கோ அதை ட்ரை மேங்கோ ஸ்லைஸாக மாற்றலாம், தென் மேங்கோ பவுடராகவும் உருவாக்கலாம். இவ்வாறு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் உருவாக்கலாம். 9, ஃபுட் வேஸ்ட் ரிடக்ஷன், சர்ப்ளஸ் ப்ரொடியூஸை ட்ரை செய்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை குறைக்கலாம். டைப்ஸ் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் மெத்தடை பொறுத்து இது நேச்சுரல் ட்ரையிங், சோலார் ட்ரையிங், மெக்கானிக்கல் அல்லது ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் சொல்கிறாங்க. நேச்சுரல் ட்ரையிங் அப்படின்னா சன் மற்றும் நேச்சுரல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் சன் ட்ரையிங், ஷேட் ட்ரையிங். 2, சோலார் ட்ரையிங் அப்படின்னா சோலார் எனர்ஜி பயன்படுத்தி ட்ரையிங் செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் சோலார் கேபினட் ட்ரையர், சோலார் டன்னல் ட்ரையர். 3, மெக்கானிக்கல் அல்லது ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் அப்படின்னா கண்ட்ரோல்டு எக்யூப்மெண்ட் பயன்படுத்தி ட்ரையிங் செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் ட்ரே ட்ரையர், டனல் ட்ரையர், கேபினட் ட்ரையர், ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையர், ஸ்ப்ரே ட்ரையர், ட்ரம் ட்ரையர். பேஸ்ட் ஆன் ட்ரையிங் மீடியமை பொறுத்து இதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, ஹாட் ஏர் ட்ரையிங், இதில் ட்ரையிங் மீடியம் வந்து ஹீட்டட் ஏரை யூஸ் பண்ணுறாங்க. சோலார் ட்ரையிங், அதில் என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சோலார் ஹீட்டட் ஏர்.
வேக்கம் ட்ரையிங் சொல்கிறாங்க, இதில் ரிடியூஸ்டு ப்ரெஷர் மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃப்ரீஸ் ட்ரையிங், இதில் ஃப்ரோசன் ப்ராடக்ட் ப்ளஸ் சப்ளிமேஷன் மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரே ட்ரையிங், இதில் என்ன மீடியம்னா ஹாட் ஏர் ப்ளஸ் அட்டாமைஸ்டு லிக்யூடு. ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையிங், இதில் ஹை வெலாசிட்டி ஹாட் ஏர் வந்து மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. 3 காமன் ட்ரையர்ஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரே ட்ரையர், அதாவது ப்ராடக்ட் வந்து ட்ரேஸில் ஸ்ப்ரெட் செய்யப்படும், ஹாட் ஏர் சர்க்குலேட் செய்யப்படுகிறது. 2 கேபினட் ட்ரையர், அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் ஃபுட் ப்ராசஸிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். 3 டனல் ட்ரையர், லாங் டனல் போன்ற ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் மற்றும் ஹாட் ஏர் கண்ட்ரோல் மேனரில் மூவ் ஆகும். லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸிங்கில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க டனல் ட்ரையரை. 4 சோலார் ட்ரையர், அதாவது சன் எனர்ஜி பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா கன்வென்ஷனல் ஃபியூல் ரெக்யூர்மெண்ட் குறையும். 5 ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையர், அதாவது ஹை வெலாசிட்டி ஏர் மூலம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அல்லது ஸ்பீசஸ் ஃப்ளூடைஸ்டு கண்டிஷனில் வைத்து ட்ரையிங் செய்யப்படுகிறது. 6 ஃப்ரீஸ் ட்ரையர், ஃபுட்டு முதலில் ஃப்ரீஸ் செய்யப்படுகிறது, பின்னர் லோ ப்ரெஷரில் ஐஸ் சப்ளிமேஷன் மூலம் ரிமூவ் செய்யப்படுகிறது. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ட்ரையிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ ஸ்லைஸை எடுத்துக்கொள்வோம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன். இது என்ன பண்ணாங்கன்னா வாஷிங், ஷார்ட்டிங், கிரேடிங், பீலிங் அல்லது கட்டிங் இஃப் ரெக்யூர்டு பண்ணுறாங்க. ஸ்டெப் 2ல் ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, அதாவது ப்ராடக்டை குவாலிட்டி மெயின்டைன் செய்ய ப்ரீ ட்ரீட்மெண்ட் செய்யலாம். எக்ஸாம்பிள் பிளான்ச்சிங், சல்ஃபிட்டிங், அஸ்கார்பிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட், சிட்ரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட், ஆஸ்மாட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸ்டெப் 3 லோடிங், ப்ரிப்பேர்ட் மெட்டீரியல் ட்ரையரில் ட்ரேஸ் அல்லது சூட்டபிள் அரேஞ்ச்மெண்ட்டில் பிளேஸ் செய்யப்படுகிறது. ஸ்டெப் 4 ஹீட்டிங், ஹாட் ஏர் ப்ராடக்டின் சர்ஃபேஸுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. ஸ்டெப் 5 மாய்ஸ்சர் மூமெண்ட், ப்ராடக்டின் இன்டீரியரில் இருக்கும் மாய்ஸ்சர் சர்ஃபேஸுக்கு மூவ் ஆகிறது. ஸ்டெப் 6 எவாப்ரேஷன், சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் எவாப்ரேட் ஆகிறது. ஸ்டெப் 7 என்ன ஆகுதுன்னா வேப்பர் ரிமூவல், ஏர் ஸ்டீம் வாட்டர் வேப்பரை கேரி செய்து வெளியே கொண்டு செல்கிறது. ஸ்டெப் 8 ஃபைனல் மாய்ஸ்சர் ரிடக்ஷன், ப்ராடக்ட் டிசைர்ட் மாய்ஸ்சர் லெவலை அடையும் வரை ட்ரையிங் தொடர்கிறது. ஸ்டெப் 9 கூலிங், ட்ரைட் ப்ராடக்டை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் செய்ய வேண்டும். ஸ்டெப் 10 பேக்கேஜிங், மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் பேக்கேஜிங் பயன்படுத்தி பேக் செய்ய வேண்டும். ஒரு இம்பார்ட்டன்ட், ட்ரைட் ப்ராடக்ட் மீண்டும் மாய்ஸ்சர் அப்சர்வ் செய்தால் குவாலிட்டி மற்றும் செல்ஃப் லைஃப் பாதிக்கப்படும். ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். ட்ரையிங் வெஸ் டீஹைட்ரேஷன். ட்ரையிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா மாய்ஸ்சர் ரிமூவல். டீஹைட்ரேஷன் அப்படின்னா கண்ட்ரோல்டு மாய்ஸ்சர் ரிமூவல். ஸ்கோப் ட்ரையிங்கில் என்னென்னா ப்ராட் டெர்மு, டீஹைட்ரேஷனில் மோர் கண்ட்ரோல்டு ப்ராசஸ். ட்ரையிங்கில் கண்டிஷன்ஸ் மேபி நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல், இதே டீஹைட்ரேஷனில் யூஸ்வலி கண்ட்ரோல்டு. ட்ரையிங்கில் ஹீட் கண்ட்ரோல் எப்படின்னா மேபி லிமிட்டட், டீஹைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெட்டர் கண்ட்ரோல். ட்ரையிங்கில் ஏர் சர்க்குலேஷன் மே ஆர் மே நாட் பி கண்ட்ரோல்டு, டீஹைட்ரேஷனில் யூஸ்வலி கண்ட்ரோல்டு. ட்ரையிங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் கம்பேரிட்டிவ் லோயர் இன் நேச்சுரல் ட்ரையிங், டீஹைட்ரேஷனில் ஜென்ரலி பெட்டர். ட்ரையிங்கோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன் ட்ரையிங், டீஹைட்ரேஷனுக்கு மெக்கானிக்கல் ஹாட் ஏர் டீஹைட்ரேஷன். சன் ட்ரையிங் வெஸ் மெக்கானிக்கல் ட்ரையிங், ஒரு சன் ட்ரையிங் வெஸ் மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷன் ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். சன் ட்ரையிங்களோட எனர்ஜி எங்கேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா சோலார் எனர்ஜி. மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனுக்கு ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, அதர் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. சன் ட்ரையிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ இனிஷியல் காஸ்ட்டு, இதே மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் ஹையர் எக்யூப்மெண்ட் காஸ்ட்டு. சன் ட்ரையிங்கில் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா புவர் அல்லது லிமிட்டடு, மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் குட். சன் ட்ரையிங்கில் வெதர் டிபெண்டன்சி ஹை இருக்கும், மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் லோ. சன் ட்ரையிங்கில் ட்ரையிங் டைம் யூஸ்வலி லாங்கர், மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் பார்த்திங்கன்னா யூஸ்வலி ஷார்ட்டர். சன் ட்ரையிங்கில் ஹைஜீன் எப்படி இருக்குன்னா மோர் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல், இதே மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் பெட்டர் கண்ட்ரோல். சன் ட்ரையிங்கில் ப்ராடக்ட் குவாலிட்டி வேரியபிள், மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் மோர் யூனிஃபார்மாக இருக்கும். சன் ட்ரையிங்கில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஷூட்டபிலிட்டி வந்து லிமிட்டட், இதே மெக்கானிக்கல் டீஹைட்ரேஷனில் பெட்டராக இருக்கும். நேச்சுரல் ட்ரையிங் வெஸ் ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் பார்க்கலாம்.
பேராமீட்டர் ட்ரையிங் கண்ட்ரோல் நேச்சுரலில் லோ, ஆர்டிஃபிஷியல் ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நேச்சுரல் வந்து புவராக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் குட்டாக இருக்கும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் புவர், ஆர்டிஃபிஷியல் பெட்டர். ட்ரையிங் ரேட்டு நேச்சுரல் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல்டு. ப்ராடக்ட் யூனிஃபார்மிட்டி நேச்சுரலில் லோயராக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் ஹையராக இருக்கும். கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் நேச்சுரல் ட்ரையிங்கில் லோ, ஆர்டிஃபிஷியலில் ஹை. ட்ரே ட்ரையர் வெஸ் ஃப்ரீஸ் ட்ரையர் ஒரு கம்பேரிஷன். ட்ரே ட்ரையரில் என்ன பிரின்சிபல்னா எவாப்ரேஷன், ஃப்ரீஸ் ட்ரையரில் சப்ளிமேஷன். ட்ரே ட்ரையரில் ப்ராடக்ட் ஸ்டேட் எப்படின்னா யூஸ்வலி அன்ஃப்ரோசன், ஃப்ரீஸ் ட்ரையரில் ஃப்ரோசன். ட்ரே ட்ரையரில் ப்ரெஷர் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அல்லது கண்ட்ரோல்டு ஏர் இருக்கும், ஃப்ரீஸ் ட்ரையரில் வேக்கம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரே ட்ரையரில் குவாலிட்டி குட், ஃப்ரீஸ் ட்ரையரில் எக்ஸலண்ட். ட்ரே ட்ரையரில் காஸ்ட் லோயர், ஃப்ரீஸ் ட்ரையரில் வெரி ஹை. ட்ரே ட்ரையரில் ஹீட் சென்சிட்டிவிட்டி மோர் அஃபெக்டட், ஃப்ரீஸ் ட்ரையரில் பெட்டர் ரிட்டென்ஷன். ட்ரே ட்ரையரில் ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக இருக்கும், ஃப்ரீஸ் ட்ரையரில் காம்ப்ளெக்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ட்ரையிங் அல்லது டீஹைட்ரேஷன் அட்வான்டேஜஸ்: இன்க்ரீசஸ் செல்ஃப் லைஃப், ரிடியூசஸ் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ், ரிடியூசஸ் ஸ்டோரேஜ் வால்யூம், reduces transportation cost, reduces product weight, enables of season availability, produces post-harvest losses, creates value-added products, easy handling and transportation, useful for surplus production. ஒரு எக்ஸாம் பாயிண்ட், மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரையிங் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் மாய்ஸ்சர் ஆர் வாட்டர் ஆக்டிவிட்டி டு இம்ப்ரூவ் ஸ்டோரேஜ் ஸ்டெபிலிட்டி. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இம்ப்ராப்பர் ட்ரையிங் கேன் காஸ் கலர் deterioration, nutrient losses, vitamin degradation, flavor changes, shrinkage, case hardening, overheating, poor rehydration, texture deterioration, browning, oxidation, excessive energy consumption. அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரையிங் ஆர் டீஹைட்ரேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் இன் ஃப்ரூட்ஸில் மேங்கோ, பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ், பைனாப்பிள், பப்பாயா, அம்லா. வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், கேரட், பொட்டேட்டோ, பீஸ், green chilli, leaf vegetables. Value added products: fruit leather, fruit slices, vegetable flakes, vegetable powder, fruit powder, onion powder, tomato powder, dried chili. Other food products: herbs, spices, medicinal plants, aromatic plants. Interview questions பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ட்ரையிங்? ரெண்டு, வாட் ஆர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்ரைடு? ஸோ why are fruits and vegetables dried? Third, what is dehydration? Fourth, what is the main principle of hot air drying? அஞ்சு, what are the two major transfer process in drying? ஆறு, what is freeze drying? ஏழு, what is blanching? எட்டு, why is pre-treatment used? ஒன்பது, name 3 mechanical dryers. பத்து, what is case hardening? 11, what happens if dried foods absorbs moisture during storage? 12, which drying methods involves sublimation? 13, what is the role of hot air in dehydration? 14, what factors affect drying rate? 15, why is packaging important after drying? இந்த கொஷனுக்குலாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேருந்து 1 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்துக்க அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம், இல்லை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம், ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கு கீழே ஆன்சர் மாதிரி கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நம்ம இந்த யூனிட்டில் நிறையா பார்த்துட்ருக்கோம். வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா, அதை மாய்ஸ்சர் கண்டென்ட் வெட் பேசிஸ்க்கான ஃபார்முலா, மாய்ஸ்சர் கண்டென்ட் ட்ரை பேசிஸ், கன்வர்ஷன் வெட் பேசிஸ் இன்டூ ட்ரை பேசிஸ் ஃபார்முலா. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது நேரம் இருக்காது, ஆல்ரெடி நிறையா நேரம் போயிட்டே இருக்குது. அதனால் இந்த இமேஜில் இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் நீங்களாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை பேசிஸ் இன்ட்டு வெட் பேசிஸ் அந்த கன்வர்ஷன், அப்புறம் மாய்ஸ்சர் ரேஷியோ அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையிங் ரேட்டு அதுக்கான ஃபார்முலா. ட்ரையிங் ரேட் உங்களுக்கு தெரியும், மாய்ஸ்சர் ரிமூவ்டு டிவைட் பை ட்ரையிங் டைம். இந்த ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, ட்ரையிங் இன்வால்வ்ஸ் ரிமூவல் ஆஃப் டேஷ் ஃப்ரம் ஃபுட் மெட்டீரியல்ஸ். என்ன? மாய்ஸ்சர். ரெண்டு, த டூ மேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இன் ட்ரையிங் ஆர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டேஷ் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்.
Third, freeze drying involves removal of ice by dash sublimation. 4, sun drying primarily uses dash energy, solar energy. 5, moisture content can be expressed on wet basis and dash basis, dry basis. 6, hot air supplies dash for evaporation, another heat. 7, blanching helps to inactivate dash enzymes. 8, excessive drying temperature can cause quality dash deterioration. 9, drying reduces the available dash for microbial growth, water. அதாவது drying reduces the available water for microbial growth. 10, a tray dryer uses multiple dash for holding the product, trays. அதாவது ட்ரே ட்ரையர் யூசஸ் மல்டிபிள் ட்ரேஸ் ஃபார் ஹோல்டிங் த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஸோ கொஷின் சொல்லி கீழே 4 ஆன்சர் சொல்லி அதுக்குள்ளே ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த கொஷின் ஆன்சர் மட்டும் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, த மெயின் பர்பஸ் ஆஃப் ட்ரையிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் டு ரெடியூஸ் மாய்ஸ்சர் அண்ட் இம்ப்ரூவ் செல்ஃப் லைஃப். 2, ட்ரையிங் இஸ் பிரைமர்லி எ combined heat and mass transfer process. 3, freeze drying is based mainly on sublimation. 4, in hot air drying, heat removes mainly from air to product. 5, which is a mechanical dryer. கீழே 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டான இது பார்த்தீங்கன்னா ட்ரே ட்ரையர். 6, moisture content on wet basis is calculated using moisture divided by total weight into 100. 7, moisture content on dry basis uses dash as denominator, dry matter weight. 8, which treatment is commonly used before drying to control enzyme activity, blanching. 9, case hardening refers to formation of a hard outer layer. 10, solar drying uses solar energy. 11, which factor generally increases drying rate? Suitable increase in drying air temperature. 12, during drying, moisture generally moves interior to surface. 13, the major advantage of dehydration is increased storage stability. 14, which dryer operates under vacuum and uses sublimation, freeze dryer. 15, dried products should be packed properly mainly to prevent moisture absorption. Next, true or false questions பார்க்கலாம் இந்த டாபிக்ல. ஃபஸ்ட்டு, drying reduces moisture content of food, true. 2, drying generally decreases shelf life, false. 3, drying involves heat and mass transfer, true. 4, freeze drying involves sublimation, true. 5, sun drying is completely independent of weather, false. 6, excessive temperature can damage product quality, true. 7, moisture content on dry basis uses dry matter as denominator, true. 8, proper packaging after drying is unnecessary, false. 9, blanching can help control enzymatic activity, true. 10, case hardening can restrict internal moisture movement, true. நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அந்த மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதில் ட்ரையிங்னா என்ன, டீஹைட்ரேஷன் என்ன, மாய்ஸ்சர் ரிமூவல் என்ன, எப்படி இருக்குது, ப்ரீ ட்ரீட்மெண்ட் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மைண்ட் மேப்பை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெஃபனிஷன்ஸ் பார்க்கணும் எக்ஸாம் முன்னாடி. ட்ரையிங்னா என்ன, டீஹைட்ரேஷன் என்ன, என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் நேச்சுரல் டைப்ஸ் என்ன, சோலார் இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் ட்ரையரில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ட்ரையிங்கோட பிரின்சிபல்ஸ் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட், பிளான்ச்சிங், சல்ஃபிட்டிங், அஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், ஆஸ்மோட்டிக் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிளான்ச்சிங்னா எதுக்கு அப்படின்னா என்சைம் இன்ஆக்டிவேஷனுக்காக. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ட்ரையிங் ஃபேக்டர்ஸ் அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபார்முலாஸ் நிறைய பார்த்துக்கோங்க. நிறைய இல்லை, அந்த வெட் பேசிஸ், ட்ரை பேசிஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து மாய்ஸ்சர் ரேஷியோ, இதுக்கான ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. All the best students, we'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது.
இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.